உயிரினும் மேலான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். மாண்புமிகு பாவு எம்எல்ஏ அவர்கள், தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் மகேஷ் அவர்களே, உயர் திரு விஜய் வசந்த் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற நடிகை தேவயானி அவர்களே, இந்த கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற டாக்டர் பி.டி. செல்வகுமார் அவர்களே, அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் இந்த மாலை வேளையிலே வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அனைவருக்கும் பொங்கல் திருவிழா வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் மதம், இனம் இவற்றுக்கு அப்பாற்பட்டு இணைந்து வர இயல்கின்ற ஒரு விழாதான் பொங்கல் விழா. இங்கு நாம் இதை அறுவடை திருவிழாவாக கொண்டாடுகின்றோம். நாம் இந்த உலகத்தை நமக்கு தந்து இந்த உலகத்தை பேணி காக்கும் பொறுப்பை நம்மிடம் ஒப்படைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லவும், நம்முடைய உழைப்புக்கு உடன் நின்ற எல்லா உயிரினங்களுக்கும் நன்றி சொல்லவும், உள்ளத்தால் அன்பை பகிர்ந்து மகிழவும் நமக்கு உதவுகின்ற ஒரு மாபெரும் விழா. அன்புக்குரியவர்களே, we have a culture that is agriculture. வெளிநாட்டு சகோதரர்களும், we have some friends from the foreign countries, so I want to tell you that we have a culture that is agriculture. So without agriculture we cannot eat anything. So computer will not provide the food. Certainly only the agriculture will give us the. So this is the feast or festival of agriculture. So அன்பானவர்களே, இந்த அருமையான விழா மிகுந்த அர்த்தமுள்ளதாக அமைகிறது. இரண்டு வகையான அழுகைகள் இந்த உலகத்திலே இன்று காணப்படுகிறது. The cry of the nature and the cry of the poor. இயற்கை அழுகிறது. ஏனென்றால் கடவுள் அழகாக இந்த உலகத்தை படைத்து அதில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த இயற்கை பேரிடர்களாலும் மனிதனுடைய தன்னலத்தாலும் இயற்கை அழகு சிதைந்து கொண்டிருக்கிறது. அந்த அழுகையை அகற்றுகின்ற ஒன்றாக இந்த விழா அமைய வேண்டும். இந்த விழாவில் நாம் இயற்கைக்கு பெருமை சேர்க்கின்றோம், இயற்கைக்கு மதிப்பளிக்கின்றோம். இரண்டாவது, இந்த உலகத்திலே இன்று காணப்படுகின்ற அழுகை என்பது ஏழைகளுடைய அழுகை. வறுமை எப்போது நீங்கும்? தை பிறந்தால் தான் வழி பிறக்கும். இந்த தை மாதம் அறுவடையின் காலம். ஏழை எளியவர்களுடைய கண்ணீர் அகன்று மகிழ்ச்சி தோன்றுகின்ற காலம். எனவே இந்த நாட்கள், இந்த விழா நம்முடைய மக்களிடையே அன்பையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறந்த விழாவாக அமைகின்றது. இதை 12 ஆண்டுகளாக இங்கு நடத்தி வருகின்ற கலப்பை மக்கள் இயக்கத்தையும் அதனுடைய பொறுப்பில் இருக்கின்ற திருவாளர் டாக்டர் பி.டி. செல்வகுமார் அவர்களையும் மனதார பாராட்டுகின்றேன். இந்த விழா மீண்டும் சிறந்து விளங்க வேண்டும். மக்களிடையே அன்பும் ஒற்றுமையும் வளரச் செய்ய வேண்டும். நம்மை, அன்புக்குரியவர்களை, ஒரு கருத்தை கூட சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நாம் பல மதங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம். மதங்கள் நமக்கு எல்கைகள் வைக்கலாம். இன அடையாளம் நமக்கு எல்கைகள் வைக்கலாம். ஆனால் நம்முடைய ஆன்மீகம் நம் எல்லோரையும் ஒன்றிணைக்கிறது. மதத்திற்கும் அதுபோன்று மற்ற எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டு இணைந்து வருவதுதான் சிறந்த ஆன்மீகம். எனவே இது ஒரு ஆன்மீகமாக எண்ணி வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். என்னுடைய பொறுப்பாளர்களுக்கு நன்றி கூறி, என்னை இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று மிகுந்த கட்டாயத்தோடு கேட்டுக்கொண்ட பால பிரஜாபதி அடிகளாருக்கும் நான் நன்றி சொல்லி, அதுபோன்று மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர்களையும் மனமார வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி.